श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे சுவாமி ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திரத்தை ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவிச்சுருக்கோம். நேற்று 22வது ஸ்லோகம் அனுபவித்தோம். எப்படி காவிரி வைபவம் அது எவ்வளவு கிரேட், கங்கையை விட புனிதமாய காவிரி நடுவு பாட்டுன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி கங்கையை விட புனிதமானது காவிரி என்று ஆச்சரியமாக கவி நயத்துடன் அனுபவித்தார் சுவாமி. இன்னைக்கு 23வது ஸ்லோகம். அகணித குணாவத்யம் சர்வம் ஸ்திரத்ர சமப்ரதிக்ரியமபி பயப்புரைः ஆப்யாயயந்த்யனுஜாக்ரதி பிரவஹதி ஜகத்தாத்ரி பூத்வேவ ரங்கபதேர்தயா சிசிரமதுராகாதா சானः புனாது மருத்ருதா. அகணித குணாவத்யம் சர்வம் ஸ்திரத்ரசம் அப்ரதிக்ரியமபி பயப்புரைः ஆப்யாயயந்த்யனுஜாக்ரதி பிரவஹதி ஜகத்தாத்ரி பூத்வேவ ரங்கபதேः தயா சிசிரமதுரா அகாதா சானः புனாது மருத்ருதா. ஏதோ சில கர்ம பயன்கள், சில பாப புண்ணியங்களால், கர்ம வாசனையால் தாவரங்களாகவும் அசையா பொருட்களாகவும் சில உள்ளது. அதெல்லாம் சில பிறவி எடுத்திருக்கு. இவைகள் தங்களுடைய கர்ம பயனுக்கு ஏற்ற பிராயஷ்சித்தம் பண்ணுறதுக்கு கூட வழி இல்லை. அதுக்கு என்ன தெரியும்? தாவரத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அந்த பிறவியில் வழியே கிடையாது. இப்படிப்பட்ட தாவரங்கள் முதலானவைகளுக்கும் அதனுடைய அந்த பிறப்பு, அந்த குணங்கள், அந்த தோஷங்கள் முதலானவற்றை பார்க்காமல் காவிரியானது தனது நீரின் மூலம் அதற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குழந்தைக்கு தாய்ப்பால் அளிக்கும் தாய் அதன் கூடையே விழித்திருந்து அதுக்கு பால் கொடுக்குற மாதிரி இந்த காவிரி அந்த உயிர்களுக்காக விழித்தபடி உள்ளது. நம்பெருமாளின் கருணையை போன்று எங்கும் சூழ்ந்தபடி உள்ளது. ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு பிறப்பினால் பாகுபாடு காட்டாமல் கருணை பொழிகிறது. நம்பெருமாள் மாதிரி காவிரி. இப்படிப்பட்ட குளிர்ந்ததும் இனிமையானதும் ஆகிய காவேரி நம்மை தூய்மைப்படுத்தட்டும் என்கிறார் சுவாமி. அகணித குணாவத்யம் சர்வம் ஸ்திரத்ரசம் அப்ரதிக்ரியமபி பயப்புரைः பூரைः ஆப்யாயயந்த்யனுஜாக்ரதி பிரவஹதி ஜகத்தாத்ரி பூத்வேவ ரங்கபதேः தயா சிசிரமதுர அகாதா சானः புனாது மருத்விருதா. யாதொரு மருத்விருதா காவிரி நதியானது அப்பிரதிக்ரியம் செய்த தீவினைகளுக்கு பிராயஷ்சித்தம் செய்ய தகுதியில்லாத ஸ்திர திரசம் ஸ்தாவரங்களையும் அசையும் பொருட்களுமான சர்வம் எல்லாவற்றையும் அகணித குண அவத்தியம் அவைகளிடமுள்ள குணதோஷங்களை பார்க்காமல், கண்டுக்காமல், கணிசியாமல் பயப்பூரை ஆற்று நீரின் வெள்ளத்தால் ஆப்யாயந்தி மகிழ்வடையச் செய்து கொண்டு அனுஜாக்ரதி விழித்து கொண்டு அவர்களை தொடர்ந்து விழிப்போடு இருப்பவளாய்
எப்பவும் சலசலன்னு ஓடிண்டே இருக்கு. ரங்கபதேகே திருவரங்கநாதனின் தயா இவ, தயையை போன்று, திருவருள் போன்று, கருணையை போன்று, ஜகத் உலகனைத்துக்கும் தாத்ரி செவிலித்தாயார் போன்று, செவிலித்தாயார்னா பேபி சிட்டர் மாதிரி, செவிலித்தாயார் போன்று, பூத்வா ஆகி, பிரவகதி வெள்ளமிட்டு ஓடுகிறது. சா அத்தகைய காவிரி, சிசிர மதுர அகாதா, சிசிர மதுர அகாதா குளிர்ந்த இனிமையான ஆழமுள்ளவளுமான, மருத்விருதா தென்றல் காற்று கிளம்பினால் வெள்ளமிட்டு வரத் தொடங்கும் காவிரி நதியானது, நகா நம்மை, புனாது தூய்மையாக்கட்டும். அந்த காவேரி நம்மை தூய்மையாக்கட்டும். குளிர்ந்த இனிமையான ஆழமுள்ளவளுமான அந்த காவேரி நம்மை தூய்மையாக்கட்டும். நம்பெருமாளின் கருணை போன்று அவள் எங்கும் சூழ்ந்தபடி ஓடுகிறாள். இந்த காவேரி அந்த உயிர்களுக்காக விழித்தபடி இருக்கிறாள். குழந்தைக்கு தாய்ப்பால் அளிக்கும் தாய் எப்படி விழித்திருக்கிறாளோ அதுபோல விழித்திருக்கிறாள். தமது நீரின் மூலம் மகிழ்ச்சி உண்டாக்குகிறாள். எல்லா தாவரங்களுக்கும் அசையா பொருட்களுக்கும் அவைகளுடைய தோஷங்களை கணிசியாமல் பார்க்காமல், ஏதோ சில கர்மவசத்தினால் அது அந்த மாதிரி பிறந்திருக்கிறது. சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் ரொம்ப அழகாக வியாக்கியானம் இடுகிறார். உலகில் உள்ள சாமானியர்கள் ஒருத்தர்கிட்ட தொடர்பு கொள்ளும்போது, நம்ம ஒருத்தரோட பேசுகிறோம் பழகிறோம் அப்படின்னா முதல்ல அவர்களிடம் உள்ள குண தோஷங்களை ஆராய்ந்து, குணம் அதிகமாக இருந்தால் ஃப்ரெண்டு பிடிச்சிப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். எம்பெருமான் அப்படி இல்லை, குணதோஷங்களை ஆராய்வதில்லை. அதே போன்று இந்த காவேரியும் இருக்கிறாள். எச்சீல சுவாமி தச்சீலா பிருத்தியாக, சுவாமி எப்படியோ அப்படிதான் பிருத்தியா அவருடைய சேஷன். அது மாதிரி காவிரியும் அப்படியே, எம்பெருமான் எப்படியோ அப்படியே காவேரி. கர்மானுகுணமாக பிறவியை காட்டும் மன்வாதிகள் கர்ம விபாக பிரகரணத்தில் வாச்சிகைகி பட்சி மிருகதாம், மானசைகி அத்தியஜதிதாம், ஷரீரஜைகி கர்மதோஷைகி யாதி ஸ்தாவரதாம் நரகா என்றார்கள். வாச்சிகைகி பக்ஷி மிருகதாம், மானசைகி அத்தியஜதிதாம், ஷரீரஜைகி கர்மதோஷைகி யாதி ஸ்தாவரதாம் நரகா. அதாவது வாயால் பிறரை பழிப்பது, பொய் கூறுவது முதலான பாபங்களை செய்தால் மறுபிறவியில் பறவைகளாகத்தான் பிறப்பார்களாம். இல்லை ஆடு மாடு போன்ற மிருகங்களாக பிறப்பர். இந்த மாதிரி பண்ணால் வாயால் பிறரை பழிப்பது, வெய்யறது, பொய் சொல்கிறது, இதெல்லாம் பண்ணால் பறவைகளாகவும் மிருகங்களாகவும் பிறப்பார்கள். மனதால் ஒருவரை துன்புறுத்தல், மனசால ஒருவரை துன்புறுத்தல் போன்ற செயல்களால் சாஸ்திரார்த்தம் புரிந்து கொண்டு அதை அனுஷ்டிக்க வாய்ப்பே இல்லாத காட்டு மிராண்டியை போன்ற பிறவி ஏற்படும். மனசால துன்புறுத்தினா கூட, அதாவது காட்டு மிராண்டியாக இருந்தால் பிராயஷ்சித்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, சாஸ்திரார்த்தம் புரிஞ்சிக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம மாத்திரம் எப்படிங்கிறீங்களா? அதுதான் உடலால் அப்படி தீமைகள் செய்தால் மரம் செடி கொடிகளை போன்ற தாவர பிறப்பு. மனசால தீமை செஞ்சால் காட்டு மிராண்டி, உடலால் தீமைகள் செய்தால் மரம் செடி கொடிகளை போன்ற ஸ்தாவரமாக பிறப்பு என்று அந்த கர்ம விபாக பிரகரணத்தில் அதனுடைய பொருள். வாச்சிகைகி பட்சிமிருகதாம், மானசைகி அந்தியஜதிதாம், ஷரீரஜைகி கர்மதோஷைகி யாதி ஸ்தாவரதாம் நரக. இப்படி கர்ம வினைகளை செய்த பின், தீவினைகளை செய்த பின் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஐயோ மரமாயிட்டமே அப்படின்னு அதற்கு பிராயச்சித்தம் கூட செய்ய முடியாது, முயலவே முடியாது. அவனது அப்போ அந்த தீவினைகளை என்ன செய்வது? அப்படின்னா எவ்வளவு பெரிய பாப்பம் அதெல்லாம். இத்தகைய சராச்சரங்களையும் இத்தகைய பிறவிகளையும் இந்த காவிரி தமது தூய நீரால் ஒரு செவிலித்தாயார் அரசகுமாரர்களை எப்படி கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறார்களோ அப்படி பாதுகாத்து ரட்சிக்கிறார். இந்த காவிரி நீர் எப்போதும் குளிர்ந்தும் இனிமையாகவும் வற்றாமலும் ஆழமாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது.
இது அரங்கநகரப்பனின் தயையே என்று சொல்லலாம்படி இருக்கு. தென்றல் காற்று வீசினால் அந்த சஹ்ய பருவத்திலிருந்து தோன்றும் காவிரி பெருக்கெடுப்பாள். அதனால்தான் மருத்விருதா என்கிறாள். குழந்தை தூங்கினா கூட செவிலித்தாய் தூங்க மாட்டாளாம், பார்த்துட்டு இருப்பாளாம். அனுஜாகிருதி என்று அருளினுக. அகணித குணாவத்தியம். அகணித குணாவத்தியம் அப்படின்னா அவர்களுடைய குணதோஷங்களை ஆராயாமல், குணதோஷங்களை கண்டுக்காமல், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். திருவள்ளுவர் சொல்கிறார், குணத்தை பார்த்து குற்றத்தையும் பார்த்து அதில் எது அதிகமோ அதை எடுத்துப்பான். தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். தோஷங்கள் இருந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் இருப்பது தயை, வாத்சல்யம், காருண்யம். பெருமாளுக்கு அது இருக்கு. கருணை என்னும் குணத்தை பற்றி 108 ஸ்லோகம் பாடியிருக்காரு சுவாமி வேதாந்த தேசிகன் தயாசதகத்தில். எம்பெருமான் எண்ணற்ற திருக்கல்யாண குணங்களை உடையவனாக இருந்தாலும் அவனுடைய மற்ற குணங்களை தாம் தரம் பெறுவது, மற்ற குணங்கள் எல்லாம் ஒரு மேன்மை அடைவது இந்த கருணையாலே, இந்த தயையினாலே. அதனால் அந்த உயர்வை பல காலம் இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் அருளுகிறார். மற்றைய குணங்கள் போலல்லாமல் இந்த கருணை சேத்தனர்களை காப்பதற்கே உடலாக இருப்பதை பற்றி தயா தேவியாக ஒரு காட்டி அருளுகிறார் சுவாமி தேசிகன். இங்கேயும் பயப்பூரைகி ஆப்யாயந்தி என்றதால் ஜல சமிருத்தி, ஆற்று நீரின் வெள்ளத்தால் மகிழ்வடையச் செய்கிறது. அது மாதிரி கருணையும் தயையும் மகிழ்வடையச் செய்கிறது. நின்னருளே புரிந்திருந்தேன்னு ஸ்ரீ பெரியாழ்வார் திருவேங்கடமுடையான் விஷயத்தில் அனுசந்திதத்தை கொண்டு சுவாமி தேசிகன் தயாசதகத்தை அருளி செய்துள்ளார். அதே போல வரதராஜ பஞ்சாசத்திலும் 36வது ஸ்லோகத்தில் பர்யாகுலம் மகதி துக்க பயோநிதௌமாம் பஷ்யன் கரீஷ யதி ஜோஷம் அவஸ்திதஸ்துவம் ஸ்பாரே க்ஷணே பிமிஷதி த்வயி நிர்நிமேஷம் பாரே கரிஷ்யதி தயா தவ துர்நிவாரா என்கிறார் சுவாமி. ஓ வரதா, அத்திகிரி பெருமானே, அடியேன் இந்த சம்சார மண்டலத்தில் அகப்பட்டு துன்பக்கடலுள் ஆழ்ந்து தடுமாறி நிற்கிறேன். எனது இந்த அவல நிலையை பார்த்து நீ ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பியா? நீ அவ்வாறு இருந்தாலும் உன்னுடைய கருணை வடிவான அந்த பிராட்டி என்னை கைவிட மாட்டாள். தயையோட ரூபமான பிராட்டி. நீ உன் விஷாலமான கண்களை விழித்து கொண்டு இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் போதே என் துன்பத்தை பொறுக்காத பிராட்டி, சம்சாரம் என்னும் கடலுக்கு அக்கறையான உன்னிடம் என்னை கொண்டு போய் சேர்த்துறா. அவள் இவ்வாறு செய்வதை நீயும் தடுக்க முடியாது. நீ என்னை ஒதுக்கினாலும் கருணையே வடிவு கொண்ட அந்த பெருந்தேவி பிராட்டி நான் உன்னிடம் சேர்வதற்கு பரிந்து பேசி வழி செய்வாள். அதுபோல இந்த காவிரி பண்ணுறது என்று ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. இதற்கெல்லாம் மூலம் தேசிகனுடைய இந்த ஸ்தோத்திரத்திற்கு மூலம் ஸ்ரீ பராசர பட்டருடைய இந்த ஸ்ரீ சுக்திகள். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.